பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்று இந்த வசனத்தை பார்க்கும்போது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று பார்க்கிறோம். இப்போ நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டதே நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக, நித்திய வாழ்வை அளிக்கும்படியாகத்தான் என்பது தான் அந்த காஸ்பலே அதுதான். குட் நியூஸ், நமக்கு நற்செய்தி அறிவித்ததே அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் வசனம் சொல்லுது, மெய் தேவனாகிய உம்மையும் உம்மால் அனுப்பப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார், நம் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்பதை அந்த அறிகிற அறிவு நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அப்போ அதுதான் மீண்டும் யோவான் இதை தெளிவுபடுத்துகிறாரு, அதை அவனுக்கு வாக்களித்திருக்கிறார். அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட யாவருக்குமே நித்திய ஜீவனை ஈவாக நமக்கு கொடுக்கப்படுது, ரட்சிப்பு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த எதுக்காக அந்த நித்திய ஜீவனை பெறுகிறோமோ அந்த நித்திய ஜீவனை நாம் மட்டும் சுதந்திரித்து கொள்ளாமல் யாவருக்கும் அறிவித்து மற்றவர்களும் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு போதித்ததை கடந்து போய் சகல ஜீவன்களுக்கும் சுவிசேஷமாக அறிவித்து அவங்களை கைக்கொள்ள செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது கர்த்தரை அறிகிற அறிவு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்ட அந்த அறிகிற அறிவு நமக்கு நித்திய ஜீவன். அதே அறிவு மற்றவங்களும் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த நற்செய்தியை அறிவித்து அந்த நல் வாசனை நற்மனதை மனம் வீசும்போது மற்றவர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அது அந்த கொடுக்கப்பட்ட பணி நம்ம செய்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் அதில் மகிழ்ச்சியாக இருப்பார். நல்ல கனிகளை கொடுக்கிறதோடு கூட இந்த முக்கியமான கடமையும் நம்ம மேல் விழுந்திருக்கிற கடமையாக இருக்கிறேன், இதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை தான் உணர்த்தப்பட்டுகிறேன். கர்த்ததாமே உங்களுக்கும் அந்த கிருபை தருவாராக. அவர் விரும்புகிறதை செய்து முடிக்க எனக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.